ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல். மார்கழி மாதத்தில் வர தேய்பிறை பஞ்சமி நாளைக்கு, அதாவது ஞாயிற்றுக்கிழமை டிசம்பர் 31 வர இருக்குதுங்க. அதாவது ஞாயிற்றுக்கிழமை காலையில் 11:51 மணிக்கு தொடங்கி இந்த பஞ்சமி திதியானது மறுநாள் ஜனவரி 1 மதியம் 2:08 மணி வரைக்கும் இருக்குங்க. இந்த வருஷம் ஆங்கில பொது வருடம் நமக்கு பஞ்சமி திதியில் பிறக்குதுங்க. அதுதான் ரொம்ப விசேஷம். அதாவது முடிகிறதும் பஞ்சமி திதியில் தான் முடியுது, ஆரம்பிக்கிறதும் பஞ்சமி திதியில் தான் ஆரம்பிக்குதுங்க. வராகி அன்னையோட அருளால் இந்த வருஷம் எல்லாருக்கும் சந்தோஷமான வருஷமாக அமையணும், எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கணும் அப்படின்ற வேண்டுதலை வராகி அன்னைக்கிட்ட நம்ம வரமாக கேட்கலாங்க. இந்த தேய்பிறை பஞ்சமி திதியில் வராகி அம்மனை எப்படி வழிபாடு செய்கிறது, கண் திருஷ்டி, ஏவல், பில்லி, சூனியம், எதிரி தொல்லை விலக நாம் செய்ய வேண்டிய பரிகாரம் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோஸ் பார்த்து லைக் கமெண்ட் பண்ணுற 3 பேருக்கு தாமரை மணிமாலை நான் கிஃப்ட் அமைச்சு வைக்கிறேங்க. பார்க்குற கொஞ்சம் பேராக இருந்தாலும் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற லைக்கும் கமெண்ட்டும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்குங்க. இந்த வழிபாடு நமக்கு ஞாயிற்றுக்கிழமையோடு வந்திருக்குதுங்க. திருஷ்டி கழிக்க சிறப்பான நாள் இது. பொதுவாகவே ஞாயிற்றுக்கிழமை கிராமத்தில் இருக்கிறவங்கலாம் ஞாயிற்றுக்கிழமையில் திருஷ்டி எடுப்பாங்க. ஆனால் இப்போ சிட்டியில் இருக்கிறவங்க அதை மறந்து போயிட்டாங்க. ஆனால் ஞாயிற்றுக்கிழமையில் திருஷ்டி எடுக்கிறது ரொம்ப விசேஷங்க. அதனால் ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி 7 மணிக்கு மேலே பூஜை அறையில் வராகியோட படம் இருந்தால் அந்த படத்துக்கு அலங்காரம் செஞ்சுட்டு அம்மனுக்கு கிழங்கு வகைகள், பானகம், நெய்வேத்தியமாக வச்சு கற்பூர தீப தூப ஆராதனையெல்லாம் காமிச்சு உங்களுடைய வழிபாட்டை நீங்கள் எப்படி பொதுவாக செய்வீங்களோ அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. பொதுவாகவே வராகி வழிபாடு செய்கிறவங்களுக்கெல்லாம் இது தெரியும். எங்களுடைய வீட்டில் வராகி வழிபாடு செய்கிற படம் இல்லை, எங்களுக்கு வராகி வழிபாடு பற்றி எதுவுமே தெரியாது அப்படின்றவங்களும் இந்த வழிபாட்டை செய்யலாங்க. பூஜை அறையில் விளக்கு மட்டும் ஏற்றி வச்சுருங்க. வராகி அன்னை உங்கள் மனசில் நினச்சிக்கோங்க. நீங்கள் ஏற்றி வச்சுருக்கிற தீப சுடர் தான் வராகி அன்னை அப்படின்னு மனசார நினச்சிக்கோங்க. அந்த தீப சுடர்லேயே வராகி அன்னை உங்களுக்கு காட்சி தருவாங்க. அதுக்கப்புறம் ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்து கையில் வச்சுக்கோங்க. அந்த எலுமிச்சம்பழத்தை கையில் வச்சுக்கிட்டு வராகி அம்மனே துணை, வராகி அம்மனே துணை, வராகி அம்மனே துணை அப்படின்னு 3 முறை சொல்லணுங்க. அதுக்கப்புறம் ஒரு கிண்ணத்தில் போட்டு அந்த எலுமிச்சம்பழத்தை பூஜை அறையில் வச்சுடுங்க. உங்களுடைய வீட்டில் வராகி படம் இருந்தால் அந்த படத்துக்கு முன்னாடி இந்த எலுமிச்சம்பழத்தை வச்சுருங்க. அதுக்கப்புறம் தீபதூப ஆராத்தியெல்லாம் காமிச்சு வராகி தாயை வழிபாடு செஞ்சு பூஜையை நிறைவு செஞ்சுக்கோங்க. இந்த பூஜையானது ஞாயிற்றுக்கிழமை மாலை 7 மணிக்கு மேலே ராத்திரி 10 மணிக்குள்ளே எந்த நேரத்தில் வேணுமானாலும் நீங்கள் செஞ்சுக்கலாங்க. பூஜையை முடிச்சுட்டு ராத்திரி 10 மணிக்கு மேலே பூஜை அறையில் வச்சுருக்கிற எலுமிச்சம்பழத்தை கையில் எடுத்துக்கோங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாரையும் கிழக்க பார்த்து உட்கார சொல்லிவிட்டு பெரியவங்க யாராவது இருந்தால் இந்த எலுமிச்சம்பழத்தை வச்சு அத்தனை பேருக்கும் திருஷ்டி சுற்றி வெளியே கொண்டு போய் அந்த எலுமிச்சம்பழத்தை 4 துண்டாக வெட்டி 4 திசையிலும் போட்டுடணுங்க. அவ்வளோதாங்க. உங்கள் குடும்பத்தை பிடிச்ச எவ்வளோ பெரிய கெட்ட சக்தியாக இருந்தாலும் அதை வீட்டை விட்டு வெளியேறிடுங்க. இந்த பரிகாரத்தை நீங்கள் உங்களுக்கு நீங்களே திருஷ்டி சுற்றி போட்டும் திருஷ்டியும் கழிச்சிக்கலாம் அப்படின்றது குறிப்பிடத்தக்கதுங்க. நாளை தினம் எலுமிச்சம்பழத்தை வைத்து வராகி அன்னையின் பெயரை சொல்லி திருஷ்டி கழித்து போட்டால் உங்களுடைய வீட்டில் கண் திருஷ்டியால், எதிரி தொல்லையால், ஏவல், பில்லி சூனியத்தால் எந்த பாதிப்பும் வராதுங்க. அந்த வராகி தாயே உங்கள் குடும்பத்திற்கு பாதுகாப்பாக வந்து நிற்பாள். இது உண்மைங்க. நம்பிக்கையோடு செய்யுங்க, எல்லாம் நல்லதே நடக்குங்க. இன்றைக்கி வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும். அனைவருக்கும் அட்வான்ஸ் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.